2.5 கோடி ரேஷன் கடையில் எல்லாத்துலேயும் விஜய் ஃபேன்ஸ் தான். நம்மளை ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கும் ஆட்சி அதிகாரம் கொடுத்து வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். 20, 24, 34, 40. ஒரு கட்சி 28% 34% போகுதுன்னா, கருத்து கணிப்புலாம் 50% சொன்னாங்கங்க. நீங்க பார்க்கலையா? அண்ணா விஜய் அண்ணாவும் முதலமைச்சராக ஆக்கிடுங்க. எதுக்குங்க தேர்தல்? தோழா தோழிகளே ஆட்டின்கள் இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது. அப்போ ஒரே ஃப்ரெண்டு யாரு? காங்கிரஸ். மற்றவங்க இவரை ஊருக்கான்னு வச்சுக்கினாங்க, இவரை பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கும். இதோட பெரிய பொய்யா சொல்றீங்களா நீங்க? தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நல்லது சார். தமிழக அரசியல் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக தன்னோட அரசியலை முன்னெடுக்கிறாரு. அவர் நிறுவக்கூடிய அந்த அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அரசியல் புரிதல் சற்று இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அவர் அந்த சேருகின்ற அந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு அவரை அவரே திசை திரும்பி போகிறாரா, இல்லை கூட இருக்கவங்களே அவர் அந்த மனசை மாற்றுறாரான்னு தெரியல. ஒரு புரிதல் இல்லாத நோக்கத்தில் போயிட்டுருக்கிறாரு. ஒரே தேர்தலில் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கட்சி ஒரே தேர்தலில் இருக்கிற மற்ற கட்சி எல்லாத்தையும், அதாவது அவர் திராவிட கட்சிகள் 1, 2 சொல்கிறாரு, 3வது 4வது 5வது 6வது எல்லா கட்சிகளுமே போராடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கோங்க, சிபிஐ சிபிஎம் இருக்காங்க. இப்போ சிபிஐ எடுத்திங்கன்னா நீங்கள் டெல்டாவில் அவங்களுக்கு செல்வாக்கு ஜாஸ்தியாக இருக்கும். சிபிஎம் பார்த்திங்கன்னா விவசாயி பேக்ரவுண்டு. சிபிஐ விவசாயம் இல்லாமல் அந்த தொழில்துறை கம்பெனி இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது. உதாரணத்துக்கு காஞ்சிபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர், இங்கெல்லாம் மில் இருக்கும், ஆட்டோமொபைல் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிபிஎம் இருக்கும். அப்போ இவங்க ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு பேசுவாங்க, அவங்க விவசாயிகளுக்கு. இந்த கட்சி கூட விஜய் எதிர்க்கும். இப்போது நீங்கள் அந்த 2 திராவிட கட்சிகள் தான் பார்த்துட்டு இந்த கட்சிகளை கடந்து போகிறதுன்னு இல்லை. நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு இருக்குது. அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, குறைந்தபட்சம் நாங்கள் இரட்டை இலக்கில் 16 விழுக்காடு நாங்கள் போவோன்றாங்க. இப்போ விஜய் ஒரு தேர்தலில் வரும்பொழுது அவர் ஒரு ஆணவ பேச்சாக நான் பார்க்கிறேன். இது ஒரு அண்ணாவை பற்றி பேசுகிறாரு சமீபமாக, இல்லை ஐயா காமராஜர் படத்தை பின்னாடி வச்சிருக்கிறாரு. ஒரு எளிய முறையில் ஒரு என்ன சொல்கிறது, ஜனரஞ்சகமாக எல்லாரையும் அழைத்து செல்கிறார் ஒரு அரசியல் இல்லை. எடுத்த உடனே நான் யார் தெரியுமா, என் கெப்பாசிட்டி தெரியுமா, நான் எம்மாம்பெரிய பதவி விட்டு வந்திருக்கேன் தெரியுமா, நான் உச்சக்கட்ட நடிகரேன், கெரியர் உச்சத்துலேருந்து வந்திருக்கிறேன் தெரியுமான்னு தற்பெருமை அதுதான் அதிகமாக இருக்குது. அது ஒரு அரசியல் தலைவருக்கான குவாலிஃபிகேஷனாக தான் நிறுவுறார். இதான் என்னோட குவாலிஃபிகேஷன் நிறுவுறார். உச்சபட்சமாக இருந்த இடத்துலேருந்து விட்டுட்டு நான் மக்களுக்காக வந்திருக்குன்னு சொல்கிறார்ல, இது எப்படி மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகுது? இதை மற்றவங்க சொல்லலாம். இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்க புஷி ஆனந்த் சொல்லலாம். ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள்லாம் நினைப்பீங்க அவர் பனையூர்லேயே படுத்துக்கிட்டு இருக்கிறாரு, வெளில போகிறது கொள்கிறார். ஆனால் அவர் ஷூட்டிங்கில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, என்ன ஏது, அவர் இந்த மாதிரி எளிமையாக இருக்கார், அப்படி இருக்காருன்ட்டு கூட இருக்கவங்க வேணால் ஒருவேளை எளிமையாக இருந்தால் சொல்லலாம். ஆனால் அவர் எளிமையாக இல்லை. எளிமைக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ எளிமையாக இல்லாத ஒரு மனிதரை நீங்கள் எப்படி எளிமையான உங்ககிட்ட போய் கொண்டு சேர்ப்பீங்க? அவருக்கு தெரிஞ்ச அரசியல் எல்லாம் இந்த மாதிரி பேசுகிறது. அவர் சொல்கிறாருல, என்னை ரொம்ப நாள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பிதற்றுகிறார். அப்போ மக்களை இவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாருல. இந்த உழைப்புக்கு முதலமைச்சர் பதவி மக்கள் தருவாங்கன்ற அந்த எண்ணோட்டம், இந்த தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இப்போ ஒருத்தர் கூட நம்ம பழகுறோம், அவர் கூட ஒரு 2 வருஷம் பழகுறோம். நம்ம 2 வருஷம் ஒருத்தர் கூட பழகிட்டு ஒரு விஷயத்த சொல்லும்போது, அவரோட சொந்தக்காரங்க, அவர் கூட ஸ்கூல்லேருந்து படித்த நண்பர்கள், அவர் கூட வேலையில் பழக்கமானவங்க, அவங்கள எல்லாத்த விடவும் நான் 2 வருஷத்தில் பழகிட்டு நான் சொல்கிறதே இவர் கேட்டுருவார். அப்போ மக்களோட எண்ணோட்டம் அப்படி தானே? எஸ், புரிஞ்சுக்கிறேன். அதாவது தன்னை எல்லாருமே குறைச்சி மதிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் முதல்வர் பதவியை குறைச்சி மதிப்பிடுறாரு அப்படின்னு. ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரு. அதற்கு முதல்வர் பதவியை குறைச்சி மதிப்பிடுறாரு, மற்ற அரசியல் கட்சிகளை குறைச்சி மதிப்பிடுறாரு, மற்ற நடிகர்களை குறைச்சி மதிப்பிடுறாரு, தொண்டர்களோட உணர்வை குறைச்சி மதிப்பிடுறாரு. இது ஏன் நான் தொண்டர்களோட உணர்வைன்னு சொல்கிறேன்னா, தொண்டர்கள் நம்புகிறாங்க நீங்கள் இந்த தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சராக உட்காருவீங்கன்னு.
அப்படி ஆக முடியாதுன்னு உங்களை சுற்றி இருக்கிற மூத்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும். ஆனால் அவங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்களை அந்த தொண்டர்கள்கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் உண்டான தவறான சித்தாந்தத்தையும் தவறான நம்பர்களையும் அவங்க சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம கரூர் சம்பவத்துக்குலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா 20% வாங்கிடுவார் அப்படின்னு ஒரு பேசு பொருள் இருந்தது. அது அப்புறமா சர்வே எடுத்தாங்க, அதை எடுத்தாங்க. 24லேருந்து 26ன்னு வந்த உடனே ஆதவர்ஜுன் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து கூட இன்னொரு 2% சேர்த்து ஒரு பத்திரிகைக்கு டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியோ அந்த அந்த வாக்கில் வந்து என்ன பண்ணுறாரு, 28%ன்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 20 நாள் கூட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இணைந்த அந்த ஈரோடு கூட்டம்லாம் கூட தலைவருக்கு எங்கு சென்றாலும் மிக பிரம்மாண்டமான கூட்டம் வருகிறது, மக்கள் எம்ஜிஆர் அவர்களை எப்படி பார்த்தார்களோ அதுபோல் அவர்களை பார்க்கிறார்கள், இதை பற்றி எனக்கும் இது புரியவில்லை, இது ஒரு புரியாத அவருக்கு உண்டான நடைமுறைன்னு சொல்லிட்டு சரி என்ன சொல்லுவான்னு பார்த்தா 28 என்ன பண்ணார், 34ன்ட்டார். ஓகே, 24 நாளில் ஒரு கட்சி 28%லேருந்து 34% போகுதுன்னா இதெல்லாம் வந்து ஸ்விங்குன்னுவாங்க ஆங்கிலத்தில். அப்போ நான் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட பழகி இருக்கிறேன், அவங்களோட தொடர்பில் இருக்கிறவன் நான். இது தேர்தல் கிடையாது, இது வெறும் நான் வந்து எலெக்ஷன் கமிஷனில் 20 பாஸுக்கு மேலே போட்டவன் நான். தேர்தல் நேரத்தில் அங்கே போய் பூத்தில் பார்க்குறதாகட்டும், கவுண்டிங் ஸ்டேஷனில் உட்கார ஒரு பத்திரிகையாளராக அவ்வளோ தேர்தலை பார்த்துருப்பேன் நான். இது மாதிரி 8%, 7%லாம் உங்களுக்கு வந்து ஒரு 20 நாளில் வந்து எந்த கட்சிக்குமே வராது, வந்ததே கிடையாது. அதாவது 20 நாளில் 8% வளர்ச்சி. 28 இருக்குது, எங்கே இருக்குது, 34, 6% ஏற்றிட்டாங்க. அந்த 34லேருந்து நேற்று 25ஆம் தேதி 1ஆம் தேதி ஜனவரி என்ன பண்ணுறாரு, நிர்மல்குமார் என்ன பண்ணுறாரு, 40ன்றார். 34 திருப்பி 6%. எப்பா டிடிவி தினகரன் ஒருத்தர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் சீமான்னு ஒருத்தர் பல வருஷமாக கட்சியை நடத்தி பாரதிய ஜனதா கட்சி பல வருஷமாக கட்சி நடத்தி அந்த 6% வாங்கிறதுக்கு அவங்க பட்ட பாடு அவங்களுக்கு தான் தெரியும். அது வாங்கினவங்களுக்கு தான் அது தெரியும், சும்மா ஓரல்லே வாயில் சொல்லிட்டு போகிறவங்களுக்கு அது தெரியாது. அப்போ 34லேருந்து 40% வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, எஸ்ஜே சூர்யா படம் நம்ம பார்த்துருப்பீங்க, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 20, 24, 34, 40, 20, 24, 28, 34, 40 இதையே சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் அதே ஆதவர்ஜுனா நேற்று வராரு மறுபடியும். அப்போ ஆதவர்ஜுனா மறுபடியும் ஒரு நம்பர் சொல்லுவார், செங்கோட்டையன் ஒரு நம்பர் சொல்லுவார், நிர்மல்குமார் ஒரு சொல்லுவார், ரிப்பீட்டு திருப்பி ஆதவர்ஜுனா. எங்கடா வருதுன்னு கேட்டால் அந்த காலேஜில் எடுத்தான், எந்த காலேஜில் யாரா எடுத்தான்னு அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இப்படி அவர் அப்படி. இன்னொரு சர்வே ஒன்று வரும், அதில் பாருங்கள் திருவள்ளூரில் ஏறி இருக்குது, திருப்பூரூரில் ஏறி இருக்குது, காஞ்சிபுரத்தில் ஏறி இருக்குது, வந்தவாசியில் ஏறி இருக்குது, விருகம்பாக்கத்தில் 60%. ஏன்னா எல்லாமே நடிகர் தான் அங்கே. சரி, எல்லா நடிகர் சரி, அங்கே எல்லாமே விஜய் ஃபேன்ஸ் தானே, தலை ஃபேன்ஸ் இல்லை, சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இல்லை, கமல் ஃபேன்ஸ் இல்லை, விஜயகாந்த் ஃபேன்ஸ் இல்லை, எல்லாமே விஜய் ஃபேன்ஸ் தான். 2.5 கோடி ரேஷன் கடையில் எல்லாத்துலேயும் விஜய் ஃபேன்ஸ் தான். பாலிவுட்டு, அதாவது நம்ம உங்களுக்கு வடபழனி எடுத்தீங்க, டி நகர் எடுத்தீங்கன்னா அங்கே தங்கியிருக்கவங்க எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான். அப்போது உழைக்காமல் ஒரு விஷயத்தை ஒரு டிபார்ட்மெண்ட் மூலிமா, அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் மூலிமா மக்கள்கிட்ட இவங்க அந்த நம்பரை கொண்டு செலுத்துகிறாங்க. ஏன்னா இதை ஏன் பண்ணுறாங்கன்னா, இவர் மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறதில்ல, போராட்டத்துக்கு எதுக்கும் நடந்துக்கிறது இல்லை, மக்கள் பிரச்சனை இவருக்கு தெரியாது. கரண்ட்டு பில்லு எவ்வளோ யூனிட்டு, எவ்வளோ ஏறி இருக்குது, எவ்வளோ குறையுது, எவ்வளோ, அதாவது 2.25 ரேஷன் கார்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறீங்களே. தமிழ்நாட்டில் எவ்வளோ வீட்டில் கரண்ட்டு பில்லு எவ்வளோ பர்சன்டேஜ் கட்டுறாங்க, 1லேருந்து 100 யூனிட்னா எவ்வளோ, 100லேருந்து 500 யூனிட்னா எவ்வளோ, 500 யூனிட்டுக்கு மேலே எவ்வளோ, குடிசையில் எவ்வளோ கரண்ட்டு யூனிட் போடுறாங்க, விவசாயிக்கு எவ்வளோ கரண்ட் யூனிட் போடுறாங்க, எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறாங்க, பெரும் இண்டஸ்ட்ரீஸ் தொழில் செய்கிறவங்க எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறாங்க, எதனா தெரியுமா? இப்போ சரி, இப்போ கரண்ட்டு பில்லு, இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன், இது மக்கள் விஷயம் சொல்கிறேன். சோலார் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து நம்ம சோலார் பேனல் மூலமாக கரண்ட் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா விண்ட் எனர்ஜி இருக்குது, காற்றாலை இருக்குது. அதுக்கப்புறமா வந்து டர்பைன், அதாவது டேமிலேருந்து தண்ணி வருது, ஹைட்ராலிக்கில் கரண்ட் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து அனல் மின் நிலையம் இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயத்துலேருந்து கரண்ட், அப்புறம் நிலக்கரியை போட்டு அதுலேருந்து கரண்ட் எடுக்கிறோம். இப்போ 5 விதமாக கரண்ட் எடுக்கிறோம். இவர் கரண்ட்டு பில்லு இவ்வளோ இருக்குது, இவ்வளோலாம் கட்டுறீங்க. நீங்கள் 4 பேர் இருக்கிற ஒரு வீட்டில் 2 ஃபேனு, 4 டியூப்லைட்டு, ஒரு ஏசி, ஒரு டிவி போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கரண்ட் பில் ஆகும். திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தது அப்புறம் இதெல்லாம் ஏற்றப்பட்டிருக்கு. நான் உங்கள் விஜய் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன், இப்படி செய்வேன்,
இது மெகாவாட் இவ்வளோ ப்ரொடக்ஷன், இவ்வளோ உற்பத்தி, இவ்வளோ வந்து கொடுப்பேன். அவங்க சொன்னாங்க இல்லையா, மாதத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில்லு போடுவேன்னு, அதை நான் பண்ணி காட்டுவேன் சொல்லிவிட்டு, இப்போ இது மாதிரி சொன்னதை பயிற்சி எடுத்து அதை புரிஞ்சு சொல்லியிருந்தா பரவாயில்ல. விஜய் வந்து உண்மையிலே ஆளுமை, அவருக்கு இந்த துறை அட்லீஸ்ட் பற்றி ஒரு புரிதல் இருக்குது. எவ்வளோ கரண்ட் வருது, எவ்வளோ உற்பத்தி, எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ கடன் சுமை, அதில் எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 70,000 போஸ்ட் வேகன்சின்றாங்க. உடனே போட்டனால 35,000 போஸ்ட்டு. கேங்மேன் ஷாக் அடிச்சு சாகுறாங்க. போய் தொடும்போது கரண்ட் அடிக்குது. அது எர்த்து அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கேட்ஜெட் வாங்கி தரேன்னாங்க. அந்த கேட்ஜெட் இன்னும் வாங்கி தரல. அவங்க அடிபட்டு ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரினா உடனே அவங்களுக்கு பணம் போடுறதில்லன்றது அந்த துறையில் இருக்கிற அந்த யூனியன் போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். கரண்ட்னால ஆட்சி தோத்த வரலாறு உண்டு. இப்போ காவல்துறை டிஜிபி போடாமல் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஒரு டிஜிபி பேர் இவர் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் போடலை, எதுக்கு போடலை? ஒரு காவல்துறையினுடைய ஹெட்டு இதையே போட முடியலன்னா அப்படி என்ன சார் பண்ணுறீங்க சிஎம் சார் அப்படி கேட்டால் கூட பரவாயில்ல. அதை விட்டுட்டு ஸ்டாலின் அங்கிள் என்ன தொடுங்க அங்கிள், என் பசங்களை வேணாம் அங்கிள், நான் வெயிட் பண்ணுறேங்கலாம் என்ன ரைம்ஸ் ஆகுது? அப்போ ஸ்கூல் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் அந்த டோரிமான், அப்புறம் இந்த இதிலெல்லாம் வரா மாதிரி சோட்டா பீம், இதில் வர அந்த ரைமிங்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காரு. அதான் மக்களை கனெக்ட் பண்ணுற மாதிரி, மக்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை டச் பண்ணுற மாதிரி அவரோட அரசியல் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்போ பர்பஸாக வந்து அவருடைய இந்த பர்சன்டேஜ், வாக்கு பர்சன்டேஜ் வந்து 22, 24, 28, 30. அதுதான் ஒரே ஒரு காட்சி தான் எனக்கு ஞாபகம் வருது. 2000, 4000, 6000 பிம்பிளிகி பியாபி மாமா பிஸ்கோத்துன்னுவாங்கல்ல, அந்த காட்சி இன்னமும் கூகுளில் இருக்கும், வீடியோவில், யூடியூப்பில். அதை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதில் பதில் இருக்கு. இல்லை சார், அதான் அதை தான் கேட்க வந்தேன் இப்போ நான். அதாவது எப்பவுமே எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ திமுக அதிமுகவோ 200 சீட்ஸ் நம்ம அடிக்க போகிறோம், எதிர்க்கட்சிக்கு வெறும் 34 அப்படின்னு. ஏடிஎம்கே சொல்லலாம் 210 நம்ம கிடைக்க போகுது, அவங்களுக்கு வெறும் ஜஸ்ட் 24 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து அந்த மாதிரி நம்பர்ஸில் சொன்னால் பரவாயில்ல, எத்தனை சீட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு நம்பர் சொன்னால் பரவாயில்ல. பர்சன்டேஜில் சொல்கிறது அப்படின்றது அது என்ன மாதிரியான இம்பாக்டை மக்கள்கிட்ட ஏற்படுத்தும்? பர்சன்டேஜை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு, ஓ அப்படியா இப்போ 24 வித்தியாசம் என்ன, 40 வித்தியாசம் என்ன, மக்களை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை ஏன் செட் பண்ணுறாங்க? அதுதாங்க, அது வந்து அந்த பர்செப்ஷன், ஒரு தோற்றம், ஒரு எண்ணோற்றல், ஒரு பேசுபொருளை மக்கள் எடுத்து உருவாக்கணும். இப்போ மக்கள்கிட்ட எப்பயுமே எந்த ஆட்சியாக இருந்தாலும் கோவம்ன்றது இருக்கும். அவங்க கோபமாக இருக்கும்பொழுது என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் போய் பாருங்கள், என் அண்ணன் வந்தால் இது மாதிரிலாம் ஆகும், இவ்வளோ பர்சன்ட்டு இவ்வளோ இடத்துல முந்துறாரு அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த செவி வழி செய்தியாவோ இல்லை வந்து சமூக வலைதளத்துலையோ இல்லை செல்ஃபோனில் வந்து யூடியூப், ஃபேஸ்புக், இல்லை ட்விட்டர் மூலிமா, சோஷியல் மீடியா அக்கௌண்ட் மூலம் அவங்க வந்து மூளை செலவு செய்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பத்திரிகையார்னா அரசியல்வாதி எந்தெந்த அரசியல்வாதி என்னென்ன டிசைனாக புழுவாங்கன்றது நம்ம அந்த காலத்துலேருந்து பார்த்துருக்குறோம். யாரையும் விட்டதில்லை. அவங்கவங்க அந்தந்த இடத்துக்கு வந்தபோது அரசியல் விமர்சகராக, பத்திரிகையாளராக அவர்கள் பேசக்கூடிய அந்த லாஜிக் என்ன? நீங்கள் 40% வாங்கிக்கோங்க சாமி, 50 கூட வாங்கிக்கோங்க, அதுக்கு பின்னாடி கணக்கு என்னன்னு கேட்டால் சொல்லலை. இப்போ நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, இப்போ மக்களுக்கு, எளிய மக்களுக்கு புரிகிற முறையில் சராசரியாக 70% வாக்கு தான் பதிவாகும் சட்டமன்ற தேர்தலில். நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது 68லேருந்து 66 பதவி ஆயிருக்கு. அப்போ சராசரியாக 68லேருந்து 72, 71 வரலாம் போகும். சராசரியாக 70 வச்சுக்கிட்டேன்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் 214 தொகுதியில் இவர் 40% எத்துன்னு போட்டார்னா மிச்சம் இருக்கிறது 30%. இந்த 30%-ஐ திமுக 10%, அதிமுக 10%, நாம் தமிழர் கட்சி, நோட்டா, சுயேச்சை எல்லாம் சேர்த்து, தபால் ஓட்டு எல்லாம் சேர்த்து 10% வச்சுக்கிட்டா, அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதிமுக வாக்கு சதவீதம் 10%, திமுக வாக்கு சதவீதம் கொஞ்சம் கூட இருக்கலாம், நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் ஏறலை, மற்ற சிறிய கட்சிகள், நோட்டா, சுயேட்சைக்கெல்லாம் மக்களுக்கு இஷ்டம் இல்லை, தபால் ஓட்டு அதுக்குள்ளே சுருக்க போகிறீங்களா? இப்போ இந்த கணக்கு கரெக்டாக இருக்கா? 2.25 ரேஷன் கார்டு இருக்குது, வீட்டுக்கு ஒரு ஓடு இருக்குது. 2 கோடி ஓட்டுன்றதே நிறைய நேரத்தில் ஜெயிச்ச கட்சிகள், ஸ்விங் பண்ண கட்சிகளே வாங்கினது கிடையாது. மொத்தம் இருக்கிறதே 5.5 கோடி ஓட்டு. 5.5 கோடி ஓட்டில் உங்களுக்கு வந்து ஒரு 80% போலிங்கனாலுமே வந்து உங்களுக்கு வந்து 4.5 கோடி, 4.25 கோடி, 2.25 கோடினா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா 50% வாக்குகளை இவங்க பெற போகிறாங்கன்றாங்க. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள், 20, 24, 28, 34, 40 ரிப்பீட்டு, 40க்கு அப்புறம் 50. இது இந்த 2000, 4000, 6000 விட இது இன்னும் மோசம். இப்போ எஸ்ஜே சூர்யா இருந்தால் இப்படி பார்ப்பாரு. அவரால் ஒண்டி தான் இந்த மாதிரி காட்சிக்கு நடிக்க முடியும். என்னடா நடக்குது இங்கே, என்னடா அப்போ நாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது அழகாக கேட்பார். அதாவது நடிப்பு திறமையை மாறி மாறி நிர்மல்குமார் அவர், அதாவது எங்கள் தலைவர் என்ன நடிகர், இப்போ நாங்கள் நடிக்கிறோம் பாருங்க அப்படின்னு இவரும்
அது என்ன ஸ்டைல் தெரில. சீரியஸாக இருக்கார் சார். 18 நிமிஷம் பேசினார் சார். 18 நிமிஷத்தில் மக்கள் பிரச்சனை ஒன்று, விவசாயிகள் தற்கொலை நம்ம பேசுகிற இந்த நேரத்துலையும் நடக்குது. அதாவது எப்படின்னா, கடன் சுமை தாங்காமல், விவசாயி கூலிக்கு வந்து காசு கிடைக்காம, நீங்கள் நம்ம நம்ம முடிவுக்கு வந்துடலாமா? குடும்பத்தோடு இங்கே வந்து சூசைட் பண்ணுறதே இல்லை, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் நாளொன்றுக்கு ஏதோ ஒரு சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாகப்படுது. நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல கஞ்சா போதையை போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் துன்புறுத்தி கஷ்டப்படுறாங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த மாதிரி அவலங்கள் நடக்குது. இப்போ பேசுகிற இந்த நேரத்தில் யாரோ ஒரு அப்பா இல்லை அம்மா, நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமே பசங்களுக்கு, காசு இல்லையே, எந்த குண்டுமணி எத்தனை போய் அடமானம் வைக்கிறது, யாருக்கிட்ட கைமாத்து வாங்குறது, நான் பேசுகிற நேரத்தில் இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கும். இது எப்படி எனக்கு தெரியுதுன்னா, தெருவாக சுத்ததுனாலையும் என்னோட தொழில் பத்திரிகையாளர் என்பது மக்களோட சிந்தனை, மக்களோட உணர்வு புரிந்தால் ஒண்டி தான் இந்த துறையில் இருக்க முடியும். எனக்கு எதுக்கு ஊராமுட்ட பிரச்சனை பொழுதுக்கும்? நம்ம பேசுறது என்ன? நம்ம குடும்ப பிரச்சனை எதனா பேசுகிறோமா? இல்லை நமக்கு வந்து பேங்க்கில் காசு இல்லை, வங்கியில் அது இல்லை, எதனா பேசுகிறோமா? பேசுறது பூரா அரசியல் மக்களோட தொடர்புடைய விஷயம். நீங்கள் மக்களோட தொடர்புடைய விஷயத்துக்கு வந்துட்டு மக்கள் தொடர்புலையே இல்லாமல் இருக்கீங்களே, நீங்கள் என்ன விதமான அரசியல்வாதி நீங்கள்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரியான பிரச்சனை அவர் பின் பாயிண்ட் பண்ணல. அவர் தலையாய பிரச்சனை எதை பார்க்குறாருன்னா, ஊழல்லாம் பெரிய பிரச்சனை எங்கே இருக்குது. ஸோ வந்து அதை வந்து நான் 0% ஊழல் இல்லாத ஒரு சிறந்த நிர்வாகத்தை நான் கொடுக்குறேன், என்னை நம்புங்க, அட்லீஸ்ட் அது ப்ராசஸாக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அது எப்படி? அது வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஊழல் வந்து பிரச்சனை தான். இங்கே இருக்கிற ஆண்ட கட்சிகள் ஊழல் பண்ணியிருக்கு, ஊழல் இல்லாத ஆட்கள் இல்லை. நான் அதை ஏற்றுக்கிறேன், அதை வரவேற்கிறேன், 100% நேசிக்கிறேன். சரி, இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுறாரு. ஓகே, இவர் டாஸ்மாக் ஊழல், நிலக்கரி ஊழல், வேலைக்கு ஆள் எடுக்கிறதுல ஊழல், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்குகிற மாமூல், தாசில்தார் வாங்குகிற கிம்பளம், அப்புறமா தூய்மை பணியாளர்கள் போய் ஹோட்டலில் பெருக்கும்போது டிஃபன் வாங்கி சாப்பிட்றாங்கல்ல, எல்லாத்தையும் எடுப்போம். என் பார்வையில் அது கிடையாது. ஏன்னா அவர் வந்து தீவிரமாக ஊழல் எடுக்கிறார். ஃபஸ்ட்டு தேட்டரில் குழந்தைங்க சாப்பிட்ற பாப்கார்னுக்கு 150 ரூபா வாங்குறாங்கல்ல, ஃபஸ்ட்டு அதை நிப்பாட்டுங்க. நான் ஒத்துக்கிறேன். பாப்கார்ன் ஊழலை நிறுத்திய விஜய் அவர்கள், நான் பேசுவேன். அது ஊழல் இல்லை சார், ஜிஎஸ்டி வரைக்கும் உட்பட்டு தான் நான் பிஸ்னஸ் சார். போங்கு சார், அது 10 ரூபா 15 ரூபா பெறாது சார். அது நீங்கள் போங்க, நிறைய இடத்துல போய் பாருங்கள். இந்த ஏழை பழைகள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதை சாதாரணமாக சுட்டுட்டு அதை வந்துட்டு ஒரு பேப்பரில் போட்டு மெழுகுவத்தியில் ஒட்டி சிறு குறு தொழில் சார். அதுக்கு வந்துட்டு போட்டுட்டு அதை பொங்கி வரா மாதிரி அதுக்கு கீழே வச்சு பட்டர் போடுறோன்னா அது போடுறோன்னா எவன் வீட்டு காசுன்னு நான் கேட்குறேன். இது கார்ப்பரேட் ஆதிக்கம் அல்லவா? பாப்கார்னை 10 ரூபா 15 ரூபா பெறாத பாப்கார்னை டப்பாக்குள்ளே போட்டு க்ரீம் போட்டு 250 ரூபா 350 ரூபா 450 ரூபான்னு விற்கிறீங்களே, இது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? தேட்டரில் எதுக்கு 2 மடங்கு காசு கொடுத்து நான் வாங்கி சாப்பிடணும் ஒரு விஷயத்த? ஏன் கேட்கலையா? இது தப்பு தெரியலையா? ஊழலுக்கு அப்புறம் வரும் மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அங்கே நீங்கள் சொல்கிற அதே மக்கள், நீங்கள் சொல்கிற அதே 2.25 ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க தான் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக பார்க்குறாங்க. சார், ஒரு விஷயத்த இப்போ நான் நாளைக்கு தூய்மையாக ஆக்கணும், பத்திரிகை துறையில் எல்லாம் நேர்மையாக ஆகணும், யாருமே காசு வாங்கக்கூடாது அப்படின்னு நான் பேசுகிறேன்னா நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன். என் துறையில் எவ்வளோ ஓட்டை இருக்குது, எவ்வளோ அசிங்கம் இருக்குன்றது எனக்கு தெரியும். குறைந்தபட்சம் நான் என்னை காப்பாற்றிக்க தான் நான் பார்ப்பேன். என்னை காப்பாற்றிக்கிட்டு எனக்கு ஒரு மேலே அறிஞர் அண்ணா மாதிரி மாபெரும் தமிழ் கனவு இருக்குமே, ஆனால் அந்த ஆசை இருக்குது. ஆனால் அந்த முயற்சி நான் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு என் துறையில் நான் சரி செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு முட்டு கொடுக்குற மாதிரியோ, இல்லை வந்து ஒரு பொய்யான செய்தியை போடுற மாதிரியோ, மிரட்டி துட்டு வாங்குற மாதிரியோ, இல்லை வந்து அதீத செல்வத்துக்கு ஆசைப்படுற ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறாங்கன்னா அவர்களை நான் ஃபஸ்ட்டு கோடிட்டு காட்டணும், அதை சரி செய்யணும். அப்போ மாற்றன்றது எங்கே இருந்து? உங்கள் வீட்டில் இருந்து வரணும். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து வரணும், உங்கள் துறையிலேருந்து வரணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சரி பண்ணலாம். நான் வந்து அவர் வந்து அரசியலுக்கு லாக்கி இல்லை, அவர் அரசியலுக்கு வரக்கூடாது, அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது, அதெல்லாம் நான் சொல்லலை. அந்த கட்சிக்கு நீங்கள் மாற்றுன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு மாத்திரை வந்து கொடுக்குறாரு. சம்டைம்ஸ் டாக்டர் என்ன பண்ணுவார், பக்கத்தில் ஒரு கோடு போட்டு இது வந்து 500 mg, சம்டைம்ஸ் இது கிடைக்கலன்னா இந்த மாத்திரை கிடைக்கும், இதை கூட நீங்கள் அந்த 500 mg வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுவார். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதிக பிரசங்கி தருமா சார், ஒரு டேப்லெட்டு பேரை சொல்லி, சார் இந்த மாத்திரை ஓகேவா, இது கூட ஜுரத்துக்கு போகலாம்னா வாங்கி போட்டுக்குப்பா அப்படின்ட்டு அவர். வேறு எதுவும் பேச மாட்டார், ஏன்னா அவருக்கு ஒரு நேரம் முக்கியம். போட்டுக்கோங்கன்னுவார். உடனே இவருன்னு என்ன பேர் போனவர், டாக்டருக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ இந்த மாத்திரை வாங்கி போடணும், போட்டு சரியாகுது, அப்புறம் திருப்பி 2 நாள் கழிச்சு இருமினே போவார்.
என்ன மாத்திரை போட்டிங்கன்னு. நான் தான் இது வேணான்னு இல்லை நீங்கள் இது போடலாமான்னு கேட்டால் போடலான்னு. என்னாச்சு போட்டு சரியாகல, அதுக்கு தான் நான் அன்றைக்கே எழுதி கொடுத்தேன். இதுதான் அனுபவம். எதுக்கு நம்ம வந்து இருக்கிற விஷயத்த அனுபவமாக சொல்கிறோமோ, வாழ்க்கையோ அரசியலோ அது ஒரு அனுபவம். இவர் அனுபவமே இல்லாதவர் சொந்த கட்சியில் ஒரு நிலை செயலாளராகவோ இல்லை ஒரு கிளை செயலாளராகவோ இல்லை ஒரு பாக உறுப்பினராகவோ வட்ட செயலாளராகவோ பகுதி செயலாளராகவோ மாவட்ட செயலாளராகவோ மாநில அந்தஸ்துலையோ இல்லை ஏதோ ஒரு பிரிவில் ஒரு அணியில் அணிக்குழுவில் எதுலேயுமே இல்லை. எடுத்த உடனே தன்னோட அந்த சினிமா அந்த திரை கவர்ச்சியை வைத்து தலைவர் பதவிக்கு வந்திருக்கார். He is not being challenged, he is not being tested within his own party. Then there is an electoral process where he is subject to elections. பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு பேட்டர் வந்து தமிழக அரசியல் இருக்குல்ல சார். இப்போ எம்ஜிஆர் வந்தார், விஜயகாந்த் வந்தாங்க, பலரும் அதுதாங்க தப்பு. எம்ஜிஆர் அப்படி வரலங்க. நிறைய பேர் பொய்யா சொல்கிறாங்க. அண்ணா வந்து உடனே ஆட்சிக்கு வந்தார். கிடையாது. அவர் 10-15 வருஷம் மக்கள் பிரச்சனையை பேசினாங்க, ஒரு அரசியல் ஈடுபடுத்தாங்க, ஒரு பத்திரிகையாளராக வேலை செஞ்சார். இவரை பொறுத்தவரைலாம் இவர் அண்ணா கூட நெருங்கி பழகினார், கலைஞரோட நட்பு பாராட்டினார், கஷ்டம்னா என்னன்னு தெரியும், நாடகம் பேசியிருக்காங்க, போராட்டங்களில் கலந்துருக்கிறாங்க, பொதுமன கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துருக்காரு எம்ஜிஆர். அதுக்கப்புறம் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு திமுகவில் பிரச்சாரம் பண்ணார், திமுகவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கட்சி ஊழியராக, ஒரு கட்சிக்கு நிர்வாகியாக, கட்சிக்கு பலம் சேர்க்கிற ஒருத்தராக இருந்தார் கடைசி காலத்தில். அதுக்கப்புறம் பிரச்சனைனால தான் அவர் ஆட்சியை தனியாக கட்சியை உருவாக்கிட்டு அவர் தனிநபராக வரல, ஒரு கட்சியில் இருந்து நிறைய பேர் அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வர்றார். அதற்கு முன்னாடியே அவங்க வந்து தொண்டர்கள் வந்து கட்சிக்காரர்களாக மாறிட்டாங்க. திமுக கட்சிக்காரர்களாக இருக்கிறவங்கள இனிமேல் நமக்கு திமுக வந்து நம்ம தாய் கழகம் தான், ஆனால் அண்ணா இல்லாத இடத்துல இவருக்கு கூடலாம் நம்மளால் பயணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உறவை முறிச்சு கொண்டு கலைஞர் அவர்களை கணக்கு கேட்டுட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பேர் அண்ணாவோட திமுகன்னு பேரை வச்சு அந்த கட்சியாக நடத்தி ஜெயிக்கிறார். விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரைலாம் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தார். நான் வந்து ஒளிஞ்சிருந்து வரமாட்டேன், இப்போ வரமாட்டேன், அப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதும் நேராக அவங்கக்கிட்ட சொல்லி எதிர்த்து அரசியல் பண்ணிவிட்டு கட்சியை தொடங்கி எதிர்கட்சி தலைவர் ஆக முடியல. உடனே ஃபஸ்ட்டு வாட்டி அவர் ஒண்டி தான் ஜெயிக்கிறார். 8 விழுக்காடு ஏதோ சில்லற வாக்குகள் வாங்குறார். அப்புறம் எதிர்கட்சி தலைவராக அவரால் கூட்டணி, அதுக்கப்புறம் கூட்டணி வந்து திராவிட கட்சிகளோ வைக்காமல் மக்கள் நல கூட்டணியில் போய் பெரிய தோல்வியை சந்திக்கிறார். அன்னைக்கு தோல்வியை சந்தித்த அந்த கட்சி அதற்கப்புறம் ஏஞ்சிக்கவே இல்லை. இப்போது இதெல்லாம் வந்து ஒரு படிப்பினை. பலரும் கூட அரசியலுக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேரெக்டாக போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு போராடி வெற்றி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த இடத்துக்கு வர வேணாம். அது வந்து பெரிய லாங் ப்ராசஸ். ஒரு படம் நடிப்போம், சீக்கிரமே ஒரு 10 வருஷத்துல ஒரு பெரிய டாப் ஸ்டார் ஆகும், ஆனால் தான் அந்த தூக்கி அப்படியே அரசியல் இன்வெஸ்ட் பண்ணுவோம். சூப்பர், அப்படின்ற மாதிரி தான் வந்து தமிழக அரசியல் இருக்குங்கிற பேட்டர்ன் எல்லாம் கரெக்டு. சரி, கஷ்டப்பட்டு படம் நடிச்சு ஒரு 20 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டிங்க, எத்தனை போய் படத்தில் ஒரு தேர்தலில் போய் போடுறீங்க, சரியான நல்ல கேண்டிடேட் எடுத்துன்னு வந்து வெளில சொருகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்ட் டைம் பாலிடிக்ஸு, உங்கள் மெயின் பிஸ்னஸ் என்ன? சினிமா, சாராய வியாபாரம், டாஸ்மாக்கு வருமானம், இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, இல்லை ஸ்கிராப்பு பிஸ்னஸ். நான் சொல்கிறது எல்லாமே நிறைய 2ஆம் நம்பர் கருப்பு பிஸ்னஸ் இருக்கிறது தான் நான் இப்போ சொல்கிறேன். இதில் இருக்கிறவங்களுக்கு தான் அரசியல் ஆசை அதிகமாக வருது சமீப காலமாக. அதனால தான் அரசியல் ரீதியாக கொலைகளும் அதிகமாக நடக்குது. இந்த மாதிரி எண்ணோட்டம் இருக்கிறவங்க போய் 20 கோடியை போடலாம், 10 கோடியை போடலாம் அப்படின்னு போடும்போது ஆப்போசிட்டில் சரியான கேண்டிடேட் போனால் மொத்த துட்டும் போச்சு. தேர்தல் ஓட்டு எண்ணும்போது வெற்றி யார் பெற்றா அவ்வளோதான். நான் 2வது வந்தேங்க, எனக்கு ஆனால் பார்த்து செய்யுங்க, பாதி பிச்சு கொடுங்கன்னா, இல்லை வேணால் மாலை மலர் பத்திரிகையில் இவ்வளோ ஓட்டு வாங்கி ஒரு தோற்றாருன்னு 2 லைன் போடுவாங்க. அது நீ இங்கிலீஷ் பேப்பரில் வரணும்னா நீ ஃபோன் பண்ணி எடிட்டர்கிட்ட மெயில் அனுப்பணும், இங்கிலீஷில் பேசணும், அப்போ இங்கிலீஷ் பேப்பரில் போகணும். இவ்வளோ தான் சப்ஜெக்ட்டு. அது தீபாவளி பட்டாசு மாதிரி. தீபாவளி பட்டாசு அப்பயே வெடிஞ்சு டம்முன்னு வேஸ்ட்டாக போயிடும். தேர்தல் அரசியல் இது வந்து இல்லை அந்த 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 இது இருக்குது பாருங்கள், வெற்றி கிடைச்சா ராஜா, கிடைக்கலன்னா கூஜா, முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இருக்காது. அதை எதிர்த்து பண்ணுறது ரொம்ப இது வேணும். அந்த மாதிரி எண்ணம் இருக்குமே ஆனால் உடனே போய் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் உடனே அரசியல்வாதி ஆகிற மாதிரி எண்ணம் இருக்குமேனால் கண்டிப்பாக தோல்வி தான் உறுதி. இப்போ விஜய் வந்து நான் ஆட்சியை கைப்பற்ற போகிறேன், ரொம்ப பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு ஃபஸ்ட்டு எதனா ஒரு 2 நகராட்சியை கைப்பற்றி காட்டியிருக்கணும். இவ்வளோ இருக்காங்களே. இப்போ உங்களுக்கு உண்மையிலே அரசியல் பார்வை இருக்குன்னா, சரி அவர் வீடு பனையூரை சுற்றி அது என்ன முனிசிபாலிட்டியில் வருது, காஞ்சிபுரம் முனிசிபாலிட்டியா, இல்லை காஞ்சிபுரம் கார்பரேஷனா, இல்லை திருப்பூர் எல்லாம் வருதா, நகராட்சியா ஊராட்சியா என்னன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு 20 பசங்களை தயார் பண்ணி 5 வருஷம் வேலை செய், ஊரை தத்தெடு, டெய்லி வந்து ஒரு 10 பேரை போடு, பெருக்க சொல்லு, சுய உதவி குழு மாதிரி ஒன்று போடு, நான் ஒரு திரள் நிதி ஒரு 2 கோடி ரூபா தரேன், அதை பேங்க்கில் போடு, ஒரு காசு வரும், அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வாலண்டியர் காசு கொடு, அதுக்கப்புறமா அந்த பணம் பத்தலையா இன்னும் ஒரு 1 கோடி நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன், அந்த வட்டி காசு வரும்,
அதை எடுத்து நைட்டில் பாடம் சொல்லி கொடுக்க சொல்லு பசங்களை. என் வீடை சுற்றி 5 கிலோமீட்டரில் பசங்க படிக்கணும், சுத்தமாக இருக்கணும். மருத்துவ முகாமுக்கு பக்கத்தில் எதுனா முடிஞ்சால் அடிக்கடி விஜய் சார் ஃபோன் பண்ணி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு, சார் மாதத்துக்கு வந்து என்னை சுற்றிக்கிற கிராமத்துக்கு மருத்துவ முகாம் நடத்துங்கன்னா யாருன்னா எதனா சொல்ல போகிறாங்களா? இப்படியெல்லாம் பண்ணி அவர் இருக்கிற ஈசிஆர் வீட்டிலேருந்து இந்த சைடு 5 கிலோமீட்டர், இந்த சைடு 5 கிலோமீட்டர், இந்த சைடு 5 கிலோமீட்டர் சுற்றி, இல்லை 5 கிலோமீட்டர் வேணாம், 2 கிலோமீட்டர், இங்கே ஒரு 3 வார்டு 9 வார்டு போட்டு தைரியமாக நின்று உள்ளாட்சியில் போய் நிற்கும் போது எதிர்த்து நின்னா டெபாசிட் போயிடும். அம்மா என்னப்பா இது விட்டா டேஞ்சர் போகுது. அப்படியே உள்ளாட்சி. கவுன்சிலர் ஆக மாட்டீங்க, எம்எல்ஏ ஆக மாட்டீங்க, எத்தோன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இல்லை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. மற்ற அரசியல்வாதிலாம் கை கட்டி வெளியே பார்த்துட்டு வாங்கினா எடுத்துன்னு போயிடுங்கண்ணா அப்படின்னு. அவங்க இவங்க வந்து அவங்களோட ரசிகர்கள் மாதிரியே அரசியல் தெளிவு இருக்கிற பொதுமக்களையே ஏமாற்ற பார்க்குற ஒரு சூட்சுமம் தான். நான் ஏன் இதை இப்படிலாம் பேசுகிறேன்னா, ஏன்னா அவங்க எல்லையை மீறி வந்து தப்பான நம்பர்கள் வந்து மனசுக்கிட்ட மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. 40%ன்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனால் 50% வாங்க. இதெல்லாம் என்ன விதம்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த கட்சியும் இப்படி பொய் சொல்லலை. இல்ல சார், எந்த கட்சியும் பர்சன்டேஜ் பேசல. இப்ப ஒண்ணும் இல்ல, திமுக 200ங்கிறாங்க, 200 பெருவாங்களான்ற கேள்வி இருக்கு. அதிமுக 210ங்கிறாங்க, பெருவாங்களான்னு கேள்வி இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்றாங்க. அந்த மாதிரி இவங்களும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பர்சன்டேஜ் செட் பண்றாங்க. அவ்வளவுதான். நீங்களும் சொல்லுங்க, நாங்க 210 ஜெயிப்போம் இல்ல 220 ஜெயிப்போம் அப்படி சொல்லிட்டு போங்க. ஏன் அப்படி சொல்ல? 224 சொல்லுங்க. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரியே இருக்கட்டும், நம்ம புதுசா எதனா சொல்லணும்னு சொல்லிட்டு அதுவே பித்தலாட்டம்னா இவர் புதுசா இன்னொரு பித்தலாட்டத்தை வர நீங்க சொல்லுங்க. 200 அண்ணா திமுக ஜெயிக்குமா? இல்ல 210 திமுக ஜெயிக்குமா? வாய்ப்பு இல்லை. அப்புறம் சரி, அவங்க தான் சொல்றாங்க, நீங்க மாற்று இல்லை, நீங்களாச்சும் யதார்த்தத்தை பேசினால. அவங்க சொன்னதை விட பெரிய பொய்யா சொல்றீங்களே நீங்க. அதுவே யதார்த்தம் இல்லை, அதுவே உண்மை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்போ உண்மையா இருந்திருக்கும்? ஒருவேளை விஜய் அதிமுகவோட கூட்டணி போறாரு அப்படின்னா மேபி பெரிய ஸ்விங்கு வந்தா இந்த இந்த ஒரு மாதத்துக்கு 8% ஏற்றின்னு போகிறாங்க பாருங்க, 6 மாதமா. அந்த மாதிரி கூட்டணி அமைஞ்சு ஒரு 2 மாதத்தில் 6% ஏறி ஒரு 3 மாதம் ஏறிச்சுன்னா 18 விழுக்காடு ஏறிச்சுன்னா சூறு 220 தொகுதியில் 225 தொகுதி ஜெயிச்சிருவாங்க அந்த கூட்டணி. அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லையே இங்க. இல்லை, கரெக்ட் சார். ஆனால் வந்து எப்பவுமே ஒரு அரசியல் ஒரு வியூகம் இருக்கும். அதாவது வெற்றி பெறும் முன்பு வெற்றி பெறும் மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். அதுதான் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். தோற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு போங்காட்டம் ஆடலாமா அப்படின்னு எல்லா கட்சிகளும் அந்த அதுல விதிவிலக்கு இல்லங்க. இவ்வளவு மோசமா இந்த கட்சி பாஜக 400+ நாங்க மக்களவை தேர்தல் பாஜக 400+ சொன்னாங்க. ஆனா 240 தான் பெற்றாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் 400 சொல்லிட்டே இருந்தாங்க. 450 கிடைக்கும்னாங்க, அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பாஜக 400 சொன்னாங்க, எங்கன்னா 40% ஓட்டு இருக்கு சொன்னாங்களா? இல்ல, இப்ப நான் 40% ஓட்டுனா என்ன அர்த்தம்னா 70% ஓட்டு போலிங் ஆகுது, இல்ல 80% போலிங் ஆகுதுன்னா பாதி ஓட்டுக்கு மேல பாஜக வாங்குதுன்றது பொய். நம்பர் நீங்க சொல்லிக்கங்க. நாளை நமதே 40 நமதே சொல்லுங்க, நாளை நமதே 234 நமதே சொல்லுங்க. அந்த பேட்டர்ன் கொஞ்சம் கேட்டு இருக்கும். அது உண்மைக்கு புறம்பானது தான். கருத்து கணிப்புலாம் 50% சொன்னாங்கங்க. நீங்க பார்க்கலையா? நீங்க கேட்கலையா? என்னங்க நீங்க போங்க. ஆனா விஜய் அண்ணாவும் முதலமைச்சராக ஆகிடுங்க, எதுக்குங்க தேர்தல்ன்ற அளவுக்கு பேசுவாங்க. சரி, இல்லை சார், எனக்கு கேள்வி என்னன்னா, எல்லா கட்சியிலும் நம்பரை சொல்லும்போது நான் மட்டும் ஏன் பர்சன்டேஜ் சொல்றேன்? அந்த பர்சன்டேஜ் சொல்றது மூலமா என்ன ஒரு புதுமை நிறுவ பார்க்குறேன்? எனக்கு புரியல. அது ஒரு வியூகம் தானே? அது வியூகம்லாம் இல்லை. அது வந்துட்டு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு இவங்க பண்ணுற டாக்டிக்ஸ். வியூகன்றது வேறு. வியூகன்றது என்னன்னா, இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், முனிசிபாலிட்டியில் செட் பண்ணுறது சரி இல்லை, ஓகே. திமுகலேருந்து 4 மாவட்ட செயலர் தூக்குது, அதிமுகலேருந்து 4 மாவட்ட செயலர் தூக்கு, இங்கேருந்து சிட்டிங் எம்எல்ஏ 2 பேர் தூக்கு, இங்கேருந்து சிட்டிங் எம்எல்ஏ 2 பேர் தூக்கு, 4 எம்எல்ஏ போட்டுட்டு நேற்று நடந்த அந்த செயல் வீரர் கூட்டத்தில் ஓகே நார்த்து ஜோன் வாங்க, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், உத்திரமேரூர், இதெல்லாம் இங்கே எது எப்படி இருக்குது, அது எடுத்து டெல்டா வாங்க, நீ என்ன பண்ண போகிற, அதுக்கப்புறம் தென் மண்டலம் வா, கொங்கு மண்டலம் வா, உட்காந்து யாரை வேட்பாளரை போடுறது, கடைசி நேரத்தில் யாரை மாற்றுறது, யாரை இறக்குறது, இப்படியெல்லாம் பண்ணால் வியூகம். முதலமைச்சர் எடுத்து யார் நிற்கிறது? விஜய் திடீர்னு நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சுக்கிறேன், 2 தொகுதியில் நிற்கிறேன் நான். ஒன்று வந்துட்டு ஒரு சாதாரண தொகுதி, நான் போனால் அந்த தொகுதி பலம் பெறும். உதாரணத்துக்கு மேபி ராமநாதபுரம் எங்கன்னா, இல்லைனா வந்து உங்களுக்கு தருமபுரியில் எங்கன்னா ஒரு சின்ன ஒரு தொகுதி, மேட்டூர், இல்லை வேறு ஏதோ ஒரு தொகுதி. இன்னொரு தொகுதி நான் வந்து குளத்தூரில் நிற்கிறேன், இது நம்மளோட இருக்கணும், யாருக்கும் வெளில தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு 3 பேரை வச்சு 4 பேரை வச்சு பேசுகிறாருன்னா, செங்கோட்டையன் ஆகட்டும், இல்லை பக்கத்தில் இருக்கிற ஆதவ் ஆகட்டும், இல்லை ஐயா புஷியானந்த் ஆகட்டும், இல்லை நிர்மலம் பேசினே இருக்கணும். கை கட்டு வேறு லெவல்ரா, நம்ம தலைவன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இஸ் கோயிங் ஃபார் ஜாயிண்ட் கில், இஸ் அ ஜாயிண்ட் ஸ்லேயர். அந்த மாதிரி அமைச்சா அது ஒரு வியூகம். அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு போய் ஷீலா தீட்சித் எடுத்து நின்னாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் எதற்கு? அது டெல்லியில் காங்கிரஸ் அடிச்சாச்சு,
முடிச்சவன காங்கிரஸையே போட்டு போராட்டிக்கிட்டு இருந்தாப்புல. அடுத்த டார்கெட்டு பிஜேபி. ஒரே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாரையும் போட்டு புரண்டலுங்க. இதுதாங்க வியூகம். இது பொங்காட்டம் நான் சொன்ன மாதிரி. இல்லை ஓகே, இதன் மூலமா என்ன நிறுவ நினைக்கிறாங்க அவங்க? ஏதாச்சும் ஓகே இதை வந்து மக்கள்கிட்ட சொல்லி 40 விழுக்காடு தயாராக இருக்காங்க. நீங்கள் ஓட்டு போடலன்னா அந்த 40 விழுக்காடில் நீங்கள் இல்லை. ஓகே 50 விழுக்காடு வரும். அதுக்குள்ளே நீங்கள் ஓட்டு போடலாம், நீங்கள் இல்லை. நீங்கள் இது இன்றைய கடைசி ஆஃபர், உடனே சேருங்கள், முன்னணி தாருங்கள், உழைப்பை அவர் உழைக்க மாட்டார், உங்களோட உணர்வை தாருங்கள். உணர்வே உழைப்பு, உழைப்பே உயர்வு இல்லை, உணர்வே உழைப்பு. அந்த உழைப்பின் போது ஆதாயத்தில் அவர் இப்போ தனி விமானம் வந்து சொல்லிட்டு போக வேண்டியதாகுது. முதலமைச்சர் ஆட்டாருன்னா யார்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, அப்படியே வந்து பறந்து அப்படியே போயிடலாம். இப்போ தான் கேட்குறோம்ல, இப்போ நாளைக்கு இவர் முதலமைச்சர் ஆட்ட இப்போ என்னெல்லாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு விட்டு வைப்பீங்களா? அவன் ஃபஸ்ட்டு அவன் வாயில் அந்த லெவலில் தானே இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாட்டில். பத்திரிகையாளர் சுதந்திரம் மொத்த இந்தியாவில் அப்படி தானே இருக்குது. கேட்க முடியுமா? முதல்வர் எங்கே சார் போகிறீங்க, எங்கே சார் வரீங்க கேட்க முடியுமா? இவர் அப்படி ஒரு முதல்வராக வர்றதுக்கு முன்னாடியே நான் கேட்டுட்டேன்னா 2026 கிடையாது. அதையும் சொல்கிறேன். தோற்றதுக்கப்புறம் உழைச்சி பக்குவப்பட்டு, ஏன்னா தோல்வி தான் பெரிய பாடத்தை. இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் மனசில் ஏறாது சார். அண்ணா நீங்கள் இப்படிண்ணே சார், நீங்கள் இப்படி சார், மாம்பெரிய ஸ்டார் சார், நீங்கள் அப்படியே இனோவா நீங்கள் போகும்போது அப்படியே நசுக்கிறாங்க சார் கூட்டத்தில். 200 ரூபா பணம் ஃப்ரீயாக கொடுங்க, இதை விட பயங்கரமாக நசுக்குவாங்க. 2000 ரூபாய்க்கு போய் லைனில் நின்று செத்த ஜனம் தானே நம்ம ஜனம். வறுமையினால் பிரசாதம் கூட கொஞ்சம் காசு எதனா போட்டு கும்பலாக ஒரு கோயிலுக்கு முன்னாடி கொடுங்க, இல்லை மசூதிக்கு முன்னாடி எதனா இனாமாக கொடுங்க. ஜனங்க தள்ளு முள்ளு இருக்குமா இருக்காதா? ஜனத்தொகைக்கு பஞ்சமே இல்லாத ஒரு ஊர் இது. சுயமரியாதை பேசுவோம். ஆனால் யாருன்னா ஒருத்தர் நம்மளை விட வசதியாக இருக்கிறாங்க, நம்மளோட மேலே இருக்குன்னா ஆன்னு பார்ப்போம். நம்ம யார்? நம்ம உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் அப்படின்ற மாதிரி பாட்டு பண்ணால் அந்த பாட்டை கேட்டிருக்கோம், மாறலை. கரெக்ட். இப்போ அமெரிக்காவில் வந்து ஏர்போர்ட்டில் பிரசிடெண்ட் இப்படி போவார். அவர் வந்து அந்த அண்ணாமலை படத்தில் வர மாதிரி பிரசிடெண்ட் வந்து ஏறுவார் எஸ்கலேட்டரில், அந்த சைடில் எஸ்கலேட்டரில் இறங்கலாம். நம்ம ஊரில் விடுவாங்களா? பிரதமர் வரும்போது மொத்த ஏர்போர்ட்டையும் பூட்டி அவங்களுக்கு வச்சுக்குவாங்க. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? எப்போ நாங்களாம் கொடுக்குற கஷ்டம் தான் ஏர்போர்ட்டுக்கு. அவரால் செலவு தான். அவர் என்ன வருவாயை ஈட்டுறதுக்கு என்ன பண்ணுறாரு? நாட்டை நடத்துகிறாரு சொல்லுவாங்க, அதுதான் சம்பளம் கொடுக்குறாங்களே. அந்த சிந்தனையே நமக்கு கிடையாது. விவிஐபி கல்ச்சர். போகிற இடத்துல இப்போவும் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் லிஃப்ட் இருக்கா இல்லையா விவிஐபி மினிஸ்டர்ஸ்க்குன்னு? இது என்ன மனநிலை? அந்த மனநிலையில் தான் இருக்கிறோம். விஜய் இதே மனநிலையை நேசிக்கிறாரு. அதனால தான் அவர் தன்னை உச்சம், நான் கெரியர் உச்சம், நான் பீக்கு, நான் எல்லாருக்கிட்டேயும் பேசுவேங்க. அவரோட கூட்டத்தில் என்னைக்குன்னா அவர்களே இவர்களே நன்றி சொல்லியிருக்கிறாரா? ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? ஏன் நன்றி சொல்கிறது என்ன பிரச்சனை? எடப்பாடி பழனிசாமி கரூரில் நீங்கள் தப்பிச்சு ஓடி வந்தப்போ உங்களுக்கு கூட நின்று சட்டமன்றத்தில் பேசுகிற நன்றி சொல்ல மாட்டீங்க. இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக பிரதானமாக இருக்கிற ராகுல் காந்தி உங்கள் படத்துக்கு ட்வீட்டு போடுவாங்க, அவர் நன்றி சொல்ல மாட்டீங்க. உங்கள் சொந்த கட்சிக்காரங்க கஷ்டப்படுவாங்க, பேனர் வைப்பாங்க, தோரணம் போடுவாங்க, எல்லாத்துக்கும் வந்து நண்பா நண்பிகளே நன்றிகள், தோழா தோழிகளே ஆட்டின்கள், இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது. ஏமே செலவு பண்ணி 25,000 50,000 10,000 5,000 கடன் வச்சு பண்ணாங்களோ அன்றைக்கி காலத்துக்கட்டத்திலே நன்றி சொன்னது கிடையாது. எப்போ லவ் டுடே காலத்துலேருந்து நாம் எல்லாருக்கிட்ட அவங்க ஆளுங்கிட்டே விசாரிக்கிறது என்ன ஏதுன்னு அப்போவே கிடையாது. இப்போது அங்கே ஆதவர்ஜுனா இருக்கா, பக்கத்தில் ஆனந்த் இருக்கிறாரு, செங்கோட்டையன் இருக்கார், இல்லை 4 மாவட்ட செயலர் எதனா அந்த கூட்டத்துக்கு செலவு பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஒரு நன்றி ஒன்றுமே கிடையாது. காரில் போகும்போது செங்கோட்டையன் நிற்கிறாரா, கண்ணாடி இறக்காமல் போயிருக்கிறாரு. நான் இதை வந்து கிட்ட இருந்து பார்க்குறேன். ஜெயலலிதா அவர்கள் வந்து கோவமாக போகிறாங்க அப்படின்னும் போது இப்போ இருக்கிறாரு நம்ம திமுகவில் போய் சேர்ந்துருக்காருல்ல ஒரத்தநாடு எம்எல்ஏ வைத்திலிங்கம். அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறாரு. வைத்திலிங்கம் வந்து ஒரு முன்னணி தலைவர் அதிமுகவில். முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் தோக்குறாரு ஒரத்தநாடுலேருந்து. அப்புறம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது, இந்த மாதிரி முதலமைச்சர் ஆகிட்டாங்க, எல்லா முன்னணி தலைவரும் நிற்கிறாங்க. அப்போ அந்த கார் வந்து ஸ்லோ பண்ணுது, கார் ஸ்லோ ஆகுது, அந்த இடத்துல இவர் நிற்கிறாரு. பார்க்குறாங்க, பார்த்துட்டு இப்படின்றாங்க, டிரைவர் ஸ்லோ பண்ணுறாரு. பார்க்கணும் வாங்க அப்படின்னோடனே போனோடனே ஏன் வருத்தமாக இருக்கீங்க? இல்லைம்மா தோத்துட்டேன், அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எம்பி ஆக்குறாங்க. அதே மாதிரி யாருன்னா கோவத்தில் இருக்காங்க, அமைச்சரவை பதவி போச்சுல, மாவட்ட செயலர் பதவி போச்சுன்னா இந்த ஸ்பீடு பிரேக்கர் நிற்கிற இடமா பார்த்து போய் நிற்பாங்க சைலண்ட்டாக அதிமுகவில். ஓகே. அந்த டிரைவர் வந்து யாரோ அந்த டிரைவரையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டிரைவரை ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
டேய் இப்போ நான் நிற்கிறேன், வண்டியை நீ பண்ணு புர்ருன்னு போயிடாத, ஓகே ஸ்லோவாக ஏற்றி இறக்கு, சரி நீ ஸ்லோவாக ஏற்றி கொடுக்கும்போது நான் வணக்கம் வச்சு என்னை மறந்துடாதீங்க, என்னை விட்றாதீங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு கம்யூனிகேஷன். ஓகே ஓகே அது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, இது 2-3 வாட்டி நடக்கும். ஓகே அது மாதிரி அதிகாரிகளை பொறுத்தவரையிலும் முக்கியமாக ஒரு போஸ்ட்டில் ஒருத்தர் போட்டாங்க, அவங்க நல்லா செய்கிறது எப்படின்னா சிஎம்மோட கான்வாய் ரூட்டை அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேஷன் அதிகாரி, அதான் ஒரு கமிஷனராக இருக்கார், இல்லை மெட்ரோ வாட்டரில் இருக்கிறாரு, இல்லை ஒரு பிடபிள்யூ இன்ஜினியராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சிஎம் ரூட்லேயே இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார், தொப்பியை மாற்றிட்டு சிஎம் கான்வாய் போகிறதே தெரியாத மாதிரி இவர் பாட்டுன்னு வேலை பார்த்துட்டு இருப்பார். சரி ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த மாதிரி வேலை பார்க்குறாரு, யார் இது ம். ஆனோன்னா அது மாதிரி இந்த கமிஷனரு, இந்த முனிசிபாலிட்டி டைரக்டர், அப்புறம் கூப்பிட்டுருவோம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை கிமிக்ஸ், இது எப்படி வேணால் வச்சுக்கோங்க. பட் ஆனால் அதில் ஒரு தலைமைக்கும் ஒரு தொழிலாளிக்கோ இல்லை ஒரு தொண்டருக்கோ ஒரு தொடர்பு இருக்குது. அதே மாதிரி கலைஞர் அவர்கள், அவரு கேட்கவே வேணாம், ஸ்கேனர் மாரி அறிவாலயத்தில் வந்து 3 டயர் இருக்கும். ஃபஸ்ட்டு தன்னை சுற்றி எப்பயுமே அந்த நண்பர்கள், மூத்த நிர்வாகிகள், அப்புறம் மாவட்ட செயலாளர் பிளாக் பற்றி கட்சிக்கார பிளாக்கு. பார்க்கும்போதே இந்த கேப்பில் யார் பின்னாடி நிற்கிறா, அந்த கேப்பில் பத்திரிகையாருனா, இல்லை விமர்சனம் பண்ணுறவங்களா, இல்லை உதவி கேட்டு வந்தவங்களா, இல்லை சாமானியவங்களா, இல்லை பொதுமக்களா, இல்லை ஊர்லேருந்து புறப்பட்டு வந்தாங்க, எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு போகும். இதுதான் வந்து ஒரு கட்சி. இவர் கார் கண்ணாடியே இறக்குறது கிடையாது. அப்புறம் பனையூர்லேருந்து மகாபலிபுரம் எவ்வளோ நேரங்க ஆகும் தொலைவு? எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 40 மினிட்ஸ் 40 மினிட்ஸ், 25 to 40 மினிட்ஸ். வேகமாக போனால் 20 வேகமா மினிட்ஸ், 20 டிராஃபிக் இல்லைன்னா minutes. ரைட்டுங்களா, அவ்வளோதான். சீறி பாய்ந்த கார் இதோ வந்து விட்டார் விஜய், இப்படி தலைப்பு போடுறாங்க. என்ன ஃபார்முலா 1 ரேஸ் நடக்குதாங்க, இல்லை 650cc எதனா சூப்பர் பைக்ஸ் ரேஸ் பாம்பான்னு போதா? சீறி பாய்ந்த காரின் விஜய் என்னென்னா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கதவை அரை மணி நேரமாக காட்டி விஜய் வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் பார்க்குறாங்க கூர்மையாகணும், இது கதவையே அரை மணி நேரம் போடுறாங்க. அப்போது காட்சி ஊடகங்களை வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நானும் அந்த துறை சார்ந்தவன் கிட்டத்தட்ட. இன்னைக்கு வேறு கண்டென்ட் இல்லை. இவர் அரசியல் பேச மாட்டேன்றாரு, இவர் மக்களுக்கு புரிகிற மாதிரி செய்தி சொல்ல மாட்டேன்றாரு. மக்கள் தேவைகளுக்கு வாக்குறுதிகளோ இல்லை மக்கள் பிரச்சனையை போய் பேசினாரோ, அரசியல் பேசினாரா, இந்த கருத்து சொன்னார், இதை சொன்னாருன்னு சொல்லிட்டு பேசுவோம். இப்போ நீங்கள் என்ன வந்து இப்போ திமுக அதிமுக பற்றி பேசுனீங்கன்னா நான் வந்து கருத்தாக தான் எடுத்துன்னு போக முடியும். எஸ், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்போ என் கேள்வி என்னன்னா, விஜய் வந்து இதெல்லாம் அவருக்கும் தெரிஞ்சு நான் புதுசாக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறேன், இதுதான் பாலிடிக்ஸ் இல்லை, அவருக்கு தெரியாதுங்க. அவருக்கு தெரியாது. இல்லை சார், இப்போ இல்லை, இப்போ நான் அவருக்கு தெரியாதுன்றதை நான் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று மேடையில் வந்து நண்பர் சக்தின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறார், நட்பு சக்தின்னு யாரை சொல்கிறாரு? காங்கிரஸ் கட்சி தான் சொல்கிறார். ஏன்னா கம்யூனிஸ்ட்டு உங்களை ஏற்றுக்கலை ஃப்ரெண்டாக, வைகோவோ விசிகே அவர்களோ இல்லை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோலாம் எதுவும் ஒன்றும் சொல்லலை. டிடிவி தினகரன் இப்போ அங்கே போயிட்டார், ஓபிஎஸ் கதை என்னன்னு தெரியாது, டிஎம்கே ஏடிஎம்கே உங்கள் ஃப்ரெண்டு இல்லை, பிஜேபி கிட்ட உங்கள் குடுமி மாட்டினுக்குது, ஃப்ரெண்டு இல்லை. அப்போ ஒரே ஃப்ரெண்டு யார்? காங்கிரஸ். அதுதான் நட்பு சக்தி. பராசக்தி படம் ஓடுகின்ற இந்த நேரத்தில் தமிழ் எதிர்ப்பு, இந்தி திணிப்பு என்பது தான் சப்ஜெக்டு. இந்த படம் இப்படி ஓடிடுது, இந்த படத்துக்கு படம் எதிரி, படத்தில் இருக்கிற கொள்கை அரசியலுக்கு எதிரி, பத்தாவதுக்கு இந்த மண்ணில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி இப்போவும் காங்கிரஸ் கட்சி பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவர் என்ன மனநிலையில் இருக்கார் தெரியுதுல்ல. அவங்க அவங்கள சப்போர்ட் பண்ணல, அவங்க சும்மா அவங்க ஆசைக்கு நீங்கள் பிஜேபியோட எங்கே போயிட போகிறீங்க, இல்லை எதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா ஜனநாயகன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தையை கூப்பிட்டு இவர் நம்பிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் ஓகே, அந்த நம்பிக்கை இன்னும் அவருக்கு இருக்குது. எவ்வளோ பேரை நம்பிங்க? செங்கோட்டையன் சொன்னார்ல, பத்திரிகையாளர்கிட்ட சந்திச்சார்ல, செங்கோட்டையனை கூப்பிட்டு நேற்று நீங்கள் என்ன சொன்னீங்க? பொங்கலுக்கு பிறகு இல்லை பொங்கலுக்கு முன்னாடி நல்ல செய்தி வரும், இன்னும் பெரிய கட்சிகள் பெரிய ஆளுமைகள் வந்து தாவைக்கு இணைய உள்ளனர் அப்படிலாம் சொன்னார்ல கூப்பிட்டு. இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சொன்னது. எது இருக்கோ வந்தால் வராங்கன்னு சொல்லுங்கள், வந்தால் சேர்த்துக்கலாம். நம்ம தலைமையை ஏற்றுக்கிறவங்க, நம்மளை ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கும் ஆட்சி அதிகாரம் கொடுத்து இந்த விளம்பரம் கொடுத்து 20% ஆஃபர் கொடுத்தீங்க, 40% ஆஃபர் கொடுத்தீங்க, 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க, யாரும் வந்து வியாபாரம் பண்ண தயாராக இல்லை. இப்போ அதான் நான் கேட்கணும் வச்சேன், ஏன் அவர் நம்ப யாருமே வர மாட்டாங்க? இவ்வளோ ஒரு ஆஃபர், கிரேட் ஆஃபர் கொடுத்தோம், கிட்டத்தட்ட அந்த ஆஃபரை வந்து என்டர்ஸ் பண்ணவங்களா யாருன்னா, அந்த ஆஃபரை விருப்பப்பட்டவங்க யாரெல்லாம், புதிய தமிழகம் கிருஷ்ணாமி விருப்பப்பட்டார், மற்ற சின்ன காங்கிரஸ் விருப்பப்பட்டாங்க, விசிகா விருப்பப்பட்டாங்க, பலரும் விருப்பப்பட்டாங்க, டிடிவி வருவதா சொல்லப்பட்டுச்சு, ஓபிஎஸ் வருவதா சொல்லப்பட்டுச்சு, கடைசி வரை யாருமே வரவே இல்லை. என்ன பிரச்சனை? இவர் மற்றவங்களை யூஸ் பண்ணுறாருல, நான் தூய கட்சி தரேன், நான் ஆட்சி தரேன், ஆல்டர்னேட்டிவ் தரேன், அது தரேன், இது மற்றவங்களை யூஸ் பண்ணிக்கினார்ல. இவர் மற்றவங்களை எப்படி ஊருக்கான்னு நினச்சாரோ மற்றவங்க இவரை ஊருக்கான்னு நினச்சிக்கினாங்க, இவரை பயன்படுத்திக்கினாங்க. இவர் தான் ஒரு ஆள்,
என்னை நம்பி எல்லாரும் வருவாங்க, என்னை அப்படியே முதலமைச்சராக ஏற்றி எடுத்துன்னு போய் வச்சுருவாங்க. இவர் நம்பினார். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அவங்க யூஸ் பண்ணிக்கினாங்க. இவரை வச்சுட்டு இவரை வச்சுட்டு தங்களோட பேச கூட்டணி கட்சி வேண்டிய தலைமைகிட்ட இடத்துல பேசிட்டு, டிமாண்டை வச்சு வாங்கி. டிமாண்டை வச்சு சீட்டுக்கு போயிட்டாங்க, கூட்டணிக்கு போயிட்டாங்க. அவங்க அரசியல் பண்ணிட்டாங்க. ஓகே. அவங்க அரசியல்வாதி, அவங்க சினிமாக்காரங்களா? அவங்களுக்கு தெரியாதா 20-25 வருஷமா டெபாசிட்னா என்ன, வேட்பு மனுனா என்ன, பூத்துனா என்ன? இப்போ தான் நீங்கள் பூத்துக்கே வந்துக்கிறீங்க. ஓட்டு கள்ள ஓட்டு போடுவாங்க, 20 ஓட்டு உனக்கு எனக்கு அப்படின்னு. பழைய சிலபஸ்ஸு, பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம் இது. இப்போல்லாம் அதுக்கு மேலே எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டாங்களாமா. மிஷினே வெளில வச்சுக்கிறாங்க பூத்துக்கு வெளியில். இன்னமும் இவர் கள்ள ஓட்டு போகிறத பற்றி பேசினுக்கிறாரு. அப்போ தெரியுதா? அதாவது இவர் பேசுகிற அந்த அரசியல் இருக்குல்ல, அதில் ஹெட் மாஸ்டரு, ஃபிசிக்ஸ் வாத்தியார், தமிழ் வாத்தியார், பயாலஜி வாத்தியார்லாம் உக்காந்து இருக்கிறாங்க. பசங்க படிக்கிறாங்க பூத்தில். அது ஒரு பெரிய கலைங்க. அது அரசியல்ன்றது நீங்கள் உங்களோட சுவாச காற்று மக்கள் நலனாக இருக்குமேயானால் அரசியல் உங்களுக்கு சங்கடமாக இருக்கு. ஒரு விரிவான உரையாடல். அடுத்த கட்ட தமிழக அரசியல் எதை நோக்கிக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி.